Hi friends, welcome to Sahara Atom. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா கிரைண்டர் இல்லாமலேயே ஆப்பமாவு எப்படி டேஸ்டியாக ஸ்மூத்தியாக செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இப்போ பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்தளவுக்கு 4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை தான். கிரைண்டர் இல்லை, ஆப்பமாவு இல்லை. ஆப்பம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ஸோ கிரைண்டர் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அந்த பச்சரிசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த டம்ளரில் தான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் கால்வாசி கூட இல்லாத அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஆப்பமாவுக்கு உளுந்து கம்மியாக போட்டால் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டும் ஒரு 4 hours பக்கம் ஊற வச்சுக்கலாம். ஆப்பத்துக்கு நம்ம பச்சரிசி போடுறதுனால சீக்கிரம் அரைஞ்சிரும். ஸோ கிரைண்டர் இல்லைனாலும் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து அரிசி சேர்ந்து ஊற வச்சுருந்ததை போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம். இப்படி பண்ணால் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். சாப்பாடு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காவும் போட்டுக்கலாம். தேங்காவும் சாப்பாடு போடும்போது ஆப்பம் நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா சாஃப்டாக நல்லா இதாக வரும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா மிக்சிலே நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கிரைண்டர் தான் வேணும்னு இல்லை. இப்போ ஆப்பம் சுட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆப்பமாவு எப்படி கலக்கணுங்கிறது காமிக்கிறேன். இப்போ மாவாட்டியாச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு சோடா உப்புலாம் போட்டு கலக்க போகிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சதாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ கிரைண்டர்லன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். மிக்சியிலே நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சிடலாம். ஏன்னா பச்சரிசி சீக்கிரமாகவே அரைஞ்சிரும். இப்போ நல்லா கலக்கியாச்சு. உப்பு போட்டுடலாம். நம்ம ஆட்டுற மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டுடலாம். இது போட்டு நல்லா ஆப்பம் நல்லா இதாக வரும், சாஃப்டாக. இப்போ இது நல்லா கலக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சு சுட்டுடலாம். அதாவது ஒரு 5 hours 6 hours அப்புறம் தான் புளிக்கும். அதுக்கப்புறம் தான் சுட முடியும். அப்புறம் சுடும்போது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஆப்பமாவு கலக்கி வச்சாச்சு. இப்போ ஆப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆப்பம் சூப்பராக வருது. நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் இவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரான ஆப்பம் கிடைக்கும். இப்போ சூப்பரான டேஸ்ட்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்து கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends. Bye bye. Take care. Bye friends.